ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இப்போ புரட்டாசி வர்றதுனால அதிகமாக நான்வெஜ் சாப்பிட முடியாது. அதுவும் முட்டை கறின்னு எதையுமே நினச்சே பார்க்க முடியாது. ஆனால் அதை எல்லாமே தீர்க்கறதுக்கு தாங்க இந்த ஒரே ஒரு கிரேவி இருந்தால் போதும். ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக, நமக்கு வேலையும் கம்மியாக, எந்த அதிகமான பொருளும் போடாமல் சிம்பிளான மசாலாவை யூஸ் பண்ணி கறி கிரேவியே மிஞ்சிய சுவையில் ஒரு சூப்பரான ஒரு வெஜ் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சிற்பி காளான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஹெல்த்துக்கு கூட இது ரொம்பவே நல்லது. பார்க்கறதுக்கு பாருங்கள், அப்படியே லீஃப் மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். அதோட காம்பு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம எல்லாத்தையுமே கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். அந்த காம்பை ரொம்பவே பொடியாக கட் பண்ணாதான் ஈஸியாகவே வேகும். நம்ம இதை ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணவே வேண்டியதில்லைங்க. சிம்பிளாக ஈஸியாக வெறும் 20 நிமிஷத்துலேயே இந்த கிரேவி பண்ணிடலாம். நம்ம கறி குழம்பு சாப்பிட முடியலையேங்கிற வருத்தமே இருக்காது. அவ்வளோ சூப்பரான டேஸ்டியான ரெசிபி. நல்ல பொடி பொடியாக இந்த மாதிரி வெட்டினதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சோண்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கறி டேஸ்ட் அப்படியே வரும். பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், அவ்வளோதாங்க. எண்ணெயில் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா காளான், அதையும் இதில் போட்டுருங்க. சிற்பி காளான் கிடச்சா கண்டிப்பாக விடாதீங்க. அவ்வளோ டேஸ்டி அண்ட் சூப்பர் ரெசிபியாக இருக்குங்க. சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் நமக்கு அப்படியே வாயில் நிற்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நல்லா பெரட்டிடுங்க. நம்ம பெரட்டவே அந்த மசாலாவோட வாசனையெல்லாம் அதில் இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு கிண்ணி அளவுக்கு சோயாவை சுடு தண்ணியில் போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். சோயா கூட சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு அந்த காளான் கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சாலே போதுங்க. தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. அதில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிஞ்சு சுண்டுற அளவுக்கு வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஏன்னா இது நம்ம 10 மினிட்ஸ்லேயே ஈஸியாக பண்ணிடலாங்க. கழுவ பிடிக்கன்னு எப்படி டைம் பார்த்தாலும் நம்ம 20 நிமிஷத்தில் இந்த கிரேவியை பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கறக்குள்ள மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு தயிர், தண்ணியில் போட்டு வச்ச நடக்கடலை, ஊரெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க. சும்மா வாஷ் பண்ணி அப்போவே சேர்த்திக்கலாம். பச்சை நடக்கடலையாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இவ்வளோதாங்க. அந்த வெங்காயம் வதங்கின உடனே தக்காளியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. பச்சை வாசனை போனாலே போதுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. பச்சை வாசனை போனாலே போதும். நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கசகசா சேர்த்திக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்போ தான் அந்த கசகசாவோட எசன்ஸ் எல்லாம் தயிர் கூட சேர்த்து வரும்போது செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம எந்த விதமான பெரிய மசாலாவும் சேர்த்தாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ தக்காளி வெங்காயமும் வதங்கிடுச்சு இல்லையா, நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இது கூடயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாலே போதும். அதில் இருக்கிற ரா ஸ்மெல் எல்லாமே போயிடுங்க. மசாலாக்காக நம்ம 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அவ்வளோதாங்க. நல்லா போட்டு பெரட்டிடுங்க. கொஞ்சமாக நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த ஜார்லேயே தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி அதே தண்ணியை சேர்த்திடுங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா குழம்பு மாதிரி ஆகிடும். இது நல்ல கிரேவி மாதிரி சப்பாத்தி, ரைஸுன்னு எது கூட வேணால் வச்சு சாப்பிடலாம். நம்ம கிளறவே அதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எப்போவுமே கறி குழம்பு சாப்பிட முடியாதுல்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். சாப்பிட்ட உடனே அந்த டேஸ்ட் அப்படியே வாயிலே நிற்கும். சோயாவும் காளானும் நல்ல தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக கிரேவி மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம கொதிக்கிற பக்குவம் வந்த உடனே நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த காளானை இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நமக்கு எந்த பக்குவத்தில் வேணுமோ, கொஞ்சம் கெட்டியாக வேணும்னாலும் கெட்டியாக, தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியான நல்லா கிளறி விட்ருங்க. அது கிளறவே ஸ்மெல்லு சும்மா கமன்னு ஊரையே தூக்குங்க. ஒரு தடவை இதை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க. இதை சப்பாத்தி, தோசைன்னு எது கூட வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. இந்த சிப்பி காளான் கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் காளானில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக கசூரி மேத்தியை கசக்கி போட்டு பாருங்கள். அவ்வளோ கம்மன்னு வாசனையாக இருக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தூவி ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுட்ட சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இன்ஸ்டண்ட்டாக கறி சுவையே மிஞ்சிய சுவையில் ஒரு காளான் கிரேவி வீட்லேயே சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Happy cooking!